ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்திலே ஒரு வார்த்தையை குறித்து ஒரு நிமிடம் வசனத்தினாலே இன்றைய நாட்களிலே உங்களிடத்தில் பேச கர்த்தருக்கு ஆசை உள்ளவராயிருக்கிறார். இதே போல் இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனமானது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சங்கீதம் பாடுவேன் என்று தாவீது அழகாய் சொல்லுகிறார். இந்த வசனத்துக்கு 22ஆம் வசனம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுப்பீர்களானால் கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீக்கலாக்கி விடுவித்த பொழுது கர்த்தர் முன்பாக பாடின பாடலால், அதாவது சவுலுக்கும் அவனுடைய சேனையினுடைய தாவீதுடைய அனைத்தும் விரோதமாக எழும்பின மனிதர்களுக்கு முன்பதாக சவுலுக்கு முன்பதாகவும் கர்த்தர் தாவீதை எழுப்பின பொழுது தாவீது பாடுகிற சங்கீதமாகி சொல்கிறது. அதே போல தான் அந்த 50ஆம் வசனத்தை வாசிக்கும், ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சங்கீதம். எத்தனை ஜாதிகள், எத்தனை பிரச்சனைகள் தான் நாட்களில் பார்க்கணும். ஜாதிகள் பிரச்சனைகள் தான். எத்தனை ஜாதிகள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும், எத்தனை ஜாதிகள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும், எத்தனை ஜாதிகள் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்களுடைய வேலைகளையும் உங்கள் தொழில்களையும் முடக்க நினைக்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகளை முடக்க நினைக்கும் பொழுது, உங்கள் சம்பத்துகளையும் உங்கள் எல்லாவற்றையும் முடக்க நினைக்கும் பொழுது, எத்தனை விதமான ஜாதிகள் இருந்தாலும் அவர்களுக்கு முன்பதாக சவுலை வீழ்த்திய தேவன் உங்களையும் வீழ்த்துவார். அதனாலே கலங்காது. இந்த நாட்களில் கர்த்தர் பேசுகிற வார்த்தையாது. அப்படி நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்கள் எதிரிகளை வீழ்த்தும் பொழுது தேவனுக்கு முன்பதாக மிகுந்த சத்தத்தோடு சமாதானத்தோடு ஆர்ப்பரித்து சங்கீதம் பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.